எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன்னா நீங்க இல்லாம வந்து எங்களோட வளர்ச்சி வந்து எங்கேயுமே பெருசா இருக்க போறதில்லை. ஏன்னா நீங்க தான் வந்து முக்கியமான பெருமக்கள். எங்களோட வளர்ச்சிக்கு முக்கியமா பங்கு வகிக்கிற பங்குதாரர்கள் நீங்க எல்லாருமே தான். உங்க எல்லாருக்கும் முதல்ல நன்றி. ஸோ என்னோட பேர் வந்து உதய் பிரகாஷ் யூகியா. ஸோ என்னோட என்ன என்ன ஒர்க் பண்றேன்னு பார்த்தீங்கன்னா மியூசிக் கம்போசரா வந்து இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கேன். ஒரு 15 இயர்ஸா வந்து இந்த கம்போசரா இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு ஒரு 15 இயர்ஸா வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். ஒரு நடுத்தட்டு மக்கள்ல சேர்ந்த ஒரு ஒரு பையன் தான் நானும். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம குடும்பம் வந்து அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுற மாதிரியான ஒரு சுற்றுச்சூழலான ஒரு வாழ்க்கையில தான் நம்மளோட வாழ்க்கை முறை இருந்துட்டும் இருக்கு. இந்த இடத்துக்கு நம்ம வர்றதுக்கு நிறைய உழைப்பு போடுறதான ஒரு முக்கியமான ஒரு கட்டம் இருந்தது. ஏன் அப்படி சொல்றேன்னா, நம்ம இனிஷியலா என்னோட லைஃப் கரியர ஸ்டார்ட் பண்ணும்போது நான் சிங்கரா தான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு வந்து மிகப்பெரிய பிளேபேக் சிங்கர் ஆகணும். என்னோட கரியர்ல வந்து நெறைய பாடல்கள் என்னோட குரல்ல ஒலிக்கணும் அப்படின்னு இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தவங்க தான் அஃப்கோர்ஸ் நம்ம எஸ்பிபி சாரோட நிறைய பாடல்கள் கேட்டிருப்போம். அவரோட பாடல்கள்லாம் கேட்டு வளர்ந்த ஒரு ஆளா தான் நான் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தேன். ஸ்டார்ட் பண்ணும்பொழுது என்னோட கெரியரை ஸ்டார்ட் பண்ணும்பொழுது வெறும் ரூ. 50 தான் என்னோட ஒரு நாள் வருமானம். ஒரு நாள் அ சேலரி. ஏன்னா அன்னைக்கு வந்து நமக்கு வந்து இந்த மாரி வாய்ப்புகள் நெறைய அமைக்கப்படல. அன்னைக்கு நம்ம இந்த மாரி கச்சேரிகள்ல பாடும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பீக்கர் தூக்குறதுக்கு, அதுக்கப்புறம் வந்து இந்த குட்டி குட்டியா ஏதாச்சும் ஹெல்ப் பண்றதுக்கு மட்டும் தான் நம்மளோட கெரியர் இருந்துட்டு இருந்தது. நம்மளோட கெரியர் இருந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து மேடைகள் அமைவதற்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது அந்த டைம்ல. அப்போ வந்து யாராவது ஒருத்தர் வரமாட்டாங்க. அன்னைக்கு அவங்களால மீட் பண்ண முடியாது. அவங்களால பாட முடியாதுன்ற கட்டத்துல மட்டும் தான் நம்ம பாடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நமக்கு கிடைச்சது. அன்னைக்கு ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா மேடைகள் எனக்கு நானே அமைச்சுக்கிட்டு அந்த ஒரு மேடைகள்லயும் பாடி அதுக்கப்புறம் வந்து அங்க பத்தாம அதுக்கப்புறம் நம்மளோட கெரியர்ல வேற ஏதாவது ஒண்ணு புதுசா சாதிக்கணும் அப்படின்னு நிறைய ரியாலிட்டி ஷோஸ்லாம் வந்து அட்டன் பண்ணேன். தமிழ்ல இருக்கக்கூடிய சேனல்கள்ல மெஜாரிட்டி சேனல் ரியாலிட்டி ஷோல நான் பாடியிருக்கேன். அதுல முதல் ரவுண்ட்லயே வந்து வெளிய கூட அனுப்பிடுவாங்க. நீங்க வேண்டாம் போங்க அப்படின்னு. நிறைய தோல்விகள் கண்டிப்பா இருக்கு வாழ்க்கையில. அந்த தோல்விகளை தாண்டி நிறைய ரியாலிட்டி ஷோல நம்ம முன்னாடியும் வந்திருக்கோம். அந்த ரியாலிட்டி ஷோல பாடியும் உள்ள வந்திருக்கோம். ஒரு சில முக்கியமான ரியாலிட்டி ஷோவும் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து இண்டஸ்ட்ரி நமக்கு ஒரு மேஜரா நம்மளோட ஃபோக்கஸ் என்னவா இருந்தது அப்படின்னா பிளேபேக் சிங்கர் ஆகணும். நம்மளோட கெரியர்ல பிளேபேக் சிங்கரா மாறணும் அப்படின்றத நம்மளோட ஃபோக்கஸ் இருக்கு. ஸோ பிளேபேக் சிங்கர் ஆகணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும்னா சினிமாவில் பாடணும் இல்லையா? அதுக்கான வாய்ப்புகளை தேடி அலைய ஆரம்பிச்சோம். அந்த இடத்துல நிறைய நிறைய பேரை நான் சந்திக்க முற்பட்ட டைம் அது. நிறைய பேரை போய் மீட் பண்ணினோம், டைரக்டா மீட் பண்ணினோம். நிறைய பேர் வந்து இன்னைக்கு பாடுவோம், நாளைக்கு பாடுவோம், நாளன்னைக்கு பாடுவோம் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு சில வாய்ப்புகளும் அமைஞ்சது. அரௌண்ட் ஒரு 35 படம் வந்து நான் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் 4 லாங்குவேஜ்லயும் பாடியிருக்கேன். பாடல்கள் பாடியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு சில விஷயங்கள் நமக்கு நடக்கும். ஆனா கடைசியில நடக்கல அப்படின்னும் போது நமக்கு ஒரு ஒரு வருத்தம் வரும் இல்லையா? அந்த வருத்தத்துல உருவானது அந்த கம்போசிங். ஸோ நமக்கான வாய்ப்புகளை நம்மளே தேடிக்கலாம். நமக்கு நம்ம பாடணும். நம்ம பாடுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளே வந்து கம்போஸ் பண்ணா நம்ம பாட முடியும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக தான் அந்த கம்போசிங் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட் வந்து லைஃப்குள்ள வந்தது. ஸோ நிறைய புதுசு புதுசா எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சேன். நிறைய பேரை போய் மீட் பண்ணி அவங்க கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிட்டு ஒரு சிலர் கேட்டாலும் நமக்கு சொல்ல மாட்டாங்க இல்லையா? உங்களுக்கு இதெல்லாம் சொல்லி தர முடியாது அப்படின்னு. அவங்க பக்கத்துல எல்லாம் போய் உட்காந்து பார்த்து என்ன பண்றாங்க, ஏது பண்றாங்க அப்படின்னு நம்மளா தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி உருவான விஷயம் தான் வந்து மியூசிக் டைரக்ஷன். ஸோ இன்னைக்கு வந்து இப்போ அட் ப்ரெசென்ட் இங்க நான் உட்கார்ந்து இருக்கிறது என்னோட படத்தோட ரிலீஸ்க்காக வேண்டிதான். 12th அன்னைக்கு டிசம்பர் 12 என்னோட படம் ரிலீஸ் ஆகுது. மகாசேனா. இந்த படத்துல வந்து நான் மியூசிக் கம்போசரா வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துக்கு வர்றதுக்கு அப்படின்றது ஏன்னா நம்மளோட ஃபேமிலி பார்த்தீங்கன்னா என்னோட பேரண்ட் வந்து சிங்கிள் பேரண்ட். என்னோட அம்மா மட்டும் தான் எனக்கு. ஸோ நானும் என் தம்பி, என்னோட அம்மா, தாத்தா, பாட்டி அப்படின்னு 6 பேர் சேர்ந்த குடும்பம் நாங்க. நாங்க இருந்தது ஒரு குடிசை மாற்று பகுதியில, குடிசை மாற்று வாரிய பகுதியில தான் நாங்க இருந்தோம். எங்களோட வாழ்வாதாரம் அவ்வளவுதான் இருந்தது. அம்மா வேலைக்கு போனா மட்டும்தான் அடுத்த வேளை சாப்பாடு குடும்பத்துக்கு அப்படின்ற ஒரு கட்டம் தான் எங்களோட கட்டம். ஏன்னா அன்னைக்கு காலகட்டங்கள்ல எங்களுக்கு யாரும் உதவவும் இல்லை. எங்களை வந்து சொந்தக்காரங்களே சொல்றேன், ரிலேட்டிவ் சொல்றேன். நிறைய பேர் ஒதுக்கவும் செஞ்சாங்க. நீங்க தான் எங்க கூட இருக்க வேண்டாம் அப்படி மாதிரிலாம் பண்ணாங்க. ஸோ அப்படியே நாங்க ஒதுக்கப்பட்டு நாங்க எங்களோட வாழ்வாதாரத்தை நாங்களே தான் உயர்த்திக்கணும் அப்படிங்கிற கட்டத்துல அம்மா மட்டும்தான் தனியா வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அம்மாவோட சேலரியில மட்டும்தான் நாங்கெல்லாம் வாழ்ந்துட்டு இருந்தோம். நான் படிச்சது, என் தம்பி படிச்சது எல்லாமே வந்து அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு இந்த கடன் வாங்கி, அந்த கடன் வாங்கி, அந்த லோன் அடைக்க, இந்த லோன் அடைக்க இப்படியே தான் எங்களோட வாழ்க்கை இருந்தது. அதாவது ஒரு அடுத்த வேற சாப்பாடு கூட வழியில ஒரு கீழ்த்தட்டு மக்கள்னு ஒரு விஷயம் சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி கீழ்த்தட்டு மக்கள் வர்க்கத்தை சேர்ந்தவங்க தான் என்னோட குடும்பமும். ஸோ அப்படி இருக்கும்பொழுது ஒரு நாள் வந்து நான்
கஷ்டப்பட்டு அம்மா படிக்க வச்சுட்டாங்க. படிச்சு முடிச்சாச்சு. வேலைக்கு போய் அப்புறம் நம்ம பையன் வந்து நம்மள காப்பாத்துவான். நம்ம பையன் வந்து நம்மள தல தூக்குவான் அப்படின்னு ஒரு கட்டம் இருக்கும் இல்லையா? அந்த மாரி கட்டம் இருக்கும்போது, அப்ப நான் இன்னொரு குண்ட தூக்கி போட்டேன். கொஞ்ச நாள் வேலைக்கும் போயிருந்தேன். வேற வேற வேலை செஞ்சிருந்தேன். அப்ப நான் அம்மாகிட்ட வந்து, "இல்லம்மா எனக்கு மியூசிக்ல தான் ஏதோ ஒண்ணு சாதிக்கணும். மியூசிக்ல ஏதோ ஒண்ணு பண்ணணும்னு தான் தோணுது. எனக்கு இந்த வேலை பிடிக்கலம்மா" அப்படின்னு சொல்லும்பொழுது, மறுபடியும் அவங்க ஓட வேண்டிய கட்டாயம் இல்லையா? நம்ம இப்ப அடுத்த பையன் வந்துட்டா, பையன் தான் காப்பாத்துவான்ற சிச்சுவேஷன்ல இருக்கும்போது, பையன் காப்பாத்த மாட்டான். மறுபடியும் பையன் வந்து ஏதோ ஒண்ணு பண்ண போவான்னா, எல்லா அம்மாவும் பயந்து, "இல்லப்பா வேண்டாம்ப்பா. நீ வந்து படிக்க வேண்டாம். ச்சீ வேலைக்கு போ. நீ மியூசிக்லாம் வேண்டாம்ப்பா" அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா அன்னைக்கு என்னோட அம்மா சொன்னது, "உனக்கு இதுல தான் சந்தோஷம். உனக்கு வாழ்க்கையில சந்தோஷம் வரும். இதுல நீ என்னைக்காவது ஒரு நாள் சாதிப்பேன்னு உனக்கு தைரியம், நம்பிக்கை இருந்தா நீ அதையவே போப்பா. ஆ சாகுற வரைக்கும் அம்மா நான் பார்த்துக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு அம்மா தான் சம்பாதிக்க ஆரம்பிச்சாங்க. அன்னைக்கு ஓட ஆரம்பிச்ச அந்த பெண்மணி இன்னும் ஓடிட்டு தான் இருக்காங்க. நம்ம ஏன்னா நம்மளுக்கு எப்போ இது அமையும், எப்போ கரெக்டான இடத்துல நம்ம வந்து சேருவோம் அப்படின்றது நமக்கு எதுவுமே தெரியாது இல்லையா? அந்த மாரி கட்டத்துல இருக்கும்போது, அம்மா தான் கம்ப்ளீட்டாவே எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டாங்க. இன்ன வரைக்கும் அம்மா தான் பார்த்துக்கிறாங்க. அம்மாக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, என் தம்பி ஏதாவது ஒரு ஒரு நல்ல ஒரு குடும்பம் இருந்தா மட்டும் தான் வந்து ஒரு விஷயத்த சாதிக்க முடியும் அப்படின்னு ஒரு ஒரு ஒத்துழைப்பு இருக்கணும் இல்லையா? குடும்பத்தோட ஒத்துழைப்பு. அந்த மாரி வந்து அம்மாக்கு அப்புறம் வந்து எனக்கு தம்பி இளையவன் 6 வயசு சின்னவன் என்னை விட. அவரு அதுக்கப்புறம் படிப்பு முடிச்சுட்டு, அவரு அதுக்கப்புறம் அம்மா நான் பார்த்துக்கிறேன். அண்ணன வந்து நீ பிரஷர் பண்ணாத. அண்ணன வந்து எதுவும் பண்ணாத. அண்ணன் ஏதோ சாதிக்கணும்னு நினைக்கிறான். அவன் சாதிக்கட்டும். மிச்சத்த நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அவன் கொஞ்ச நாள் அவனோட இத வந்து பார்த்துக்க ஆரம்பிச்சான். ஸோ அவனோட கட்டமும் அவனும் வந்து இதுக்கு வந்து பெரிய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கான். அத தாண்டி வந்து என்னோட ஒய்ஃப் என் ஒய்ஃப் இல்லாம இன்னைக்கு அவங்க தான் வந்து கம்ப்ளீட்டா ஃபேமிலிய ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம நம்ம இத பொறுத்தவரைக்கும் வந்து நம்ம எப்ப சம்பாதிப்போம், எப்படி சம்பாதிப்போம்ன்ற அஷ்யூரன்ஸ் நமக்கு கிடையாது. நம்ம இன்னைக்கு திடீர்னு நல்லா நல்லா சம்பாதிப்போம். அடுத்த நாள் சம்பாதிக்க மாட்டோம். அதுக்கப்புறம் ஒண்ணுமே இருக்காது. ஸோ இப்ப குடும்பத்த மாசம் மாசம் குடும்பத்த ரன் பண்றதுக்கு ஒரு விஷயம் வேணும் இல்லையா? அந்த மாரி விஷயம் இல்லாம நம்ம கண்டிப்பா குடும்பத்த பார்க்க முடியாது. நம்மளோட வருமானத்த நம்பி எதையுமே குடும்பத்துக்காக முயற்சி பண்ணி பண்ணவும் முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு பக்கத்துல இருக்க ஒரு சப்போர்ட்ன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அந்த சப்போர்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது இன்னைக்கு என்னோட ஒய்ஃப் அவங்க வந்து அத வந்து கம்ப்ளீட்டா பண்ணிக்கிறாங்க. அண்ட் அத தாண்டி வந்து நம்ம அதாவது நான் வாழ்க்கையில என்ன சேர்த்து வச்சிருக்கனோ இல்லையோ, நல்ல மனுஷங்கள என்ன சுத்தி சேர்த்து வச்சிருக்கிறது உங்கள மாரி எல்லார் மாரியும். ஸோ அ எப்படி அத சொல்ல வரேன்னா, எனக்கு ஒருத்தர் வந்து ஒரு நாள் வந்து என்ன வந்து நாங்க அப்பதான் வந்து மீட் பண்ணினோம். மீட் பண்ணும்போது, "உன் லைஃப்ல நீ முன்னேறணும்னா உனக்கு என்ன வேணும்?" அப்படின்னு. எனக்கு வந்து ஸ்டுடியோ ஒண்ணு வைக்கணும்னு ரொம்ப ஆசை. அதுக்கான செலவுகள் 25 லட்சம், 26 லட்சம், 30 லட்சம் ரூபாய் இன்னைக்கு இல்லாம ஒரு ஸ்டுடியோ நல்ல ஸ்டுடியோ வைக்க முடியாது. ஸோ அந்த மாரி இருக்கும்போது நல்ல ஒரு ஸ்டுடியோ வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும், வைக்கணும்னு ஒரு ஆசை இருந்தப்போ, அவரு என்கிட்ட கேட்டாரு, "உனக்கு என்ன வேணும்னு?" நான் ஒரு ஸ்டுடியோ வைக்கணும்னு ஆசைப்படுறேன். அப்ப ஸ்டுடியோ வைக்கணும்னா அதுக்கு என்ன செலவாகும்னா, இவ்வளோ செலவாகும். இதெல்லாம் பண்ண வேண்டி இருக்கும் அப்படின்னு. ஸோ ஸ்டுடியோ வச்சா வாழ்க்கையில நீ முன்னேறிட முடியுமா? அப்படின்னா, முன்னேற முடியும். கண்டிப்பா முன்னேற முடியும். ஆ டைம் எடுக்கும். ஆனா கண்டிப்பா ஒரு நாள் சாதிச்சுருவேன். அப்படிங்கிற விஷயம் வந்து அவர்கிட்ட நான் சொன்னேன். அன்னைக்கு அவர் வந்து அவர் கையில இருந்த காசு, அவர் சுத்தி இருந்த மக்களோட காசு, கேட்டு எனக்காக நெறைய பேர்கிட்ட போய் கேட்டு, நெறைய பேர்கிட்ட வந்து கேட்டுன்றத தாண்டி நெறைய பேர்கிட்ட கெஞ்சி, இந்த மாரி நாங்க ஒண்ணு பண்றோம். ஒரு விஷயம் இதற்காக நாங்க ஒரு விஷயம் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். அந்த விஷயத்து இதுவா இருக்கணும். அப்படின்னு ஒரு ஸ்டுடியோ வந்து எனக்கு அமைச்சு குடுத்தாரு. அவரோட பேர் நாகேஸ்வர். இவருதான் அவரு. என் பக்கத்துல தான் உட்கார்ந்திருக்காரு. ஸோ இருக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். அதனால தான் நீங்க உட்காருங்க. ஏன்னா அவரோட முகமும் வந்து தெரியணும். ஏன்னா ஒருத்தர் வளர்றாரு அப்படின்னா, அவருக்கு பின்னாடி வந்து ஒரு உந்துதல் இல்லாம யாருமே வளர முடியாதுங்க. யாராவது ஒருத்தர் சப்போர்ட் பண்ணணும் இல்லையா? ஒண்ணு ஃபேமிலி சைட்ல இருந்து சப்போர்ட் பண்ணணும். இல்லன்னா வந்து ஃப்ரெண்ட்ஸ் சைட்ல இருந்து சப்போர்ட் பண்ணணும். இல்லன்னா வந்து நமக்கு வெல் விஷர்ஸ்ன்னு அவங்கலாம் சப்போர்ட் பண்ணணும். அண்ட் இதெல்லாம் தாண்டி ஒட்டுமொத்தமா ஒரு ஒரு சப்போர்ட்டிவான ஒரு சர்க்கிளே நமக்கு இருக்கு அப்படிங்கிறது கடவுள் குடுத்த வரமா தான் நான் பார்க்குறேன். அந்த மாரி வரம் தான் இவரும் எனக்கு. ஸோ இன்னைக்கு நீங்க இங்க உட்கார்ந்திருக்க ஸ்டுடியோவும் வந்து எங்களோட என்னோட ஸ்டுடியோ தான். மடிப்பாக்கத்துல இன்னொரு ஸ்டுடியோ எங்களோட ஸ்டுடியோ ஒண்ணு இருக்கு. அந்த ஸ்டுடியோ தான் நாங்க மெயினா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணினோம். அந்த ஸ்டுடியோல தான் இந்த மகாசேனா படமும் வந்து நடந்திருக்கு. ஸோ மக்கள் நீங்க தான் எல்லார்கிட்டயும் இத வந்து கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா, எங்கள மாரி வளரும் கலைஞர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கிறது அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குங்க. ஆ அ ஒரு கட்டத்துல வந்து வாய்ப்புகள் நெறைய கிடைச்சது. ஆர்டிஸ்ட் கம்மியா இருந்தாங்க. இன்னைக்கு வந்து ஆர்டிஸ்ட் நெறைய இருக்காங்க. நீங்க இப்ப என்னைய மாதிரி வந்து அ அ இடத்துக்காக ஒரு 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 ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ற எத்தனையோ மியூசிக் கம்போசர்ஸ், சிங்கர்ஸ், டான்சர்ஸ், ஆர்டிஸ்ட் நீங்க எவ்வளவு சொன்ன ஆக்டர்ஸ், டைரக்டர்ஸ், ஆர்ட் டைரக்டர்ஸ், ஸ்டண்ட் டைரக்டர்ஸ்ன்னு எவ்வளோ பேர் நம்ம இந்த டிபார்ட்மெண்ட்ல எல்லா டிபார்ட்மெண்ட்லயுமே வந்து திறமை நெறைய இருக்கு. ஆனா அது வெளிக்கொண்டு வரதுக்கான ஒரு வழி இல்ல. ஸோ அந்த வழி
எப்போ வரும் அப்படின்னா அது நமக்கு தெரியல. நம்ம கெஸ் பண்ணவும் முடியல. ஏன்னா இப்போ ஒரு ஒரு கம்பெனில கார்ப்பரேட் கம்பெனில வேலை செய்றோம் அப்படின்னா, அடுத்த ஒரு 5 வருஷத்துல நான் வந்து ஒரு பொசிஷனுக்கு போயிடுவேன். அப்படின்னு நம்மளால ஒரு நம்பகத்தன்மையா ஒரு விஷயம் சொல்ல முடியும். ஆனா இங்க அது எப்ப நடக்கும்? எப்படி நடக்கும்? எப்ப கொண்டு வர முடியும்? எப்படி கொண்டு வர முடியும்ன்ற அந்த இது வந்து யாருக்குமே தெரியல. ஸோ முயற்சிகளுக்காக போராடிட்டு இருக்கோம். அந்த வாய்ப்புகளுக்காக அ போராடிட்டு இருக்கோம். வாய்ப்புகள் கிடைச்சதுனா மட்டும் தான் எங்களோட திறமைகளையும் வந்து வெளிய கொண்டு வந்து காட்ட முடியும். ஸோ நீங்க எல்லாரும் தான் அந்த திறமைய, அந்த வாய்ப்புகள எங்களுக்கு உருவாக்கி குடுக்கணும். மக்கள் வந்து 12ஆம் தேதி டிசம்பர் வந்து படத்த பார்க்கணும். இந்த படத்த ஃபர்ஸ்ட்டு சொல்லணும் அப்டின்னா, மகாசேனா எப்படி அமைஞ்சது அப்டின்னா, இதுக்கு முன்னாடி வந்து ராக்கதன்னு ஒரு படத்துல நான் பாடியிருந்தேன். அந்த படத்துல 4 பாட்டு, அந்த பாட்டு நம்ம ரியாஸ் கான் சார், அந்த அந்த வம்சிகிருஷ்ணன் நெறைய லீட் காஸ்டிங் அந்த படத்துல இருக்காங்க. அவங்க தான் வந்து இந்த அவங்களோட 2வது படம் தான் இந்த படமும். ஸோ டைரக்டர் பேர் வந்து தினேஷ் கலைச்செல்வன். இந்த பேர் வந்து அடுத்த கொஞ்ச நாள்ல வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில பெருசா ஒலிக்கக்கூடிய ஒரு பேரா கண்டிப்பா இருக்கும். ஏன் அப்படின்னா, அவரோட அவரோட தாட் ப்ராசஸ், அவரோட கதைக்களம் எல்லாமே அந்த மாரி அமைச்சிருக்காரு. அவ்ளோ திறமையான ஒரு கலைஞர். அவருக்கும் இதே நிலைமை தான். அவருக்கும் அந்த ஆரம்ப ஆரம்ப கட்ட பிரச்சனைகள் தான் எல்லாருக்கும். ஸோ அப்படி இருக்கும்பொழுது, ராக்கதன் படம் வந்து அ முடிக்கிறாங்க. ராக்கதன் படம் முடிக்கும்பொழுது, அந்த படத்துல நான் வந்து 4 பாட்டு, அந்த பாட்டுல 3 பாட்டு நான் தான் பாடியிருக்கேன் அந்த படத்துல. அது வந்து படத்துக்கு மியூசிக் பண்ணவர் வந்து பிரவீன்குமார் அப்படின்னு அவருக்கு அது ஃபர்ஸ்ட் படம். அதுக்கு முன்னாடி மேதகு 2வது படம். ராக்காதன் வந்து 2வது படம் அவருக்கு. அப்போ அவர் வந்து இந்த படத்துக்கு தான் ஃபர்ஸ்ட் அவர் தான் மியூசிக் டைரக்டரா கமிட் ஆயிருந்தாரு. 2 பாட்டோட டியூன் மட்டும் கம்போஸ் பண்ணிட்டு, அ ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல அவர் இறந்துட்டாரு. அவர் பாஸ்ட் அவே. பிரவீன்குமார் பாஸ்ட் அவே. ஆ அதுக்கப்புறம் வந்து டைரக்டர் நெறைய ப ப மியூசிக் கம்போசர்ஸ் கிட்ட போயிருக்காங்க. ஏன்னா பாட்டு 2 பாட்டுக்கு இது பண்ணியாச்சு. டியூன் கம்போஸ் பண்ணியாச்சு. ரஃப் டியூன் கம்போஸ் பண்ணியாச்சு. அத வச்சு ஷூட்டும் முடிச்சாச்சு. இப்போ ஃபர்தரா அந்த அந்த மியூசிக்ல ஒர்க் பண்ணியே ஆகணும். அண்ட் கம்ப்ளீட் பிஜிஎம் ஃபுல்லாவே ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கட்டம் இருக்கும்போது நெறைய இடத்துல தேடியிருக்காரு. யாரும் வந்து அப்கமிங் மியூசிக் கம்போசர் பண்ணதுன்னா நான் எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நெறைய இருந்திருக்கு. அண்ட் அத தாண்டி வந்து ஆ அவர் ரொம்ப நாள் இதுக்கே வெயிட் பண்ணியிருக்காரு. நெறைய ப்ராப்ளமும் ஆயிருக்கு இந்த ஃபினான்ஷியலி அவருக்கு. ஏன்னா அஃப்கோர்ஸ் படம் முடிக்கணும் இல்லையா? சீக்கிரமா முடிச்சாகணும். அந்த கட்டமும் இருந்திருக்கு. அப்போ ஒரு நாள் வந்து அவருடைய எண்ணத்துல வந்து பிரவீன் வந்து என் பேர சொன்னதாவும், அவர் அத வச்சு தான் என்கிட்ட வந்ததாவும் வந்து அவர் என்கிட்ட சொன்னாரு. ஸோ ஒரு நல்ல நண்பன் வந்து உயிரோட இருக்கும்பொழுது, அவன் இருக்கும்பொழுது சாரி அவர் இருக்கும்பொழுது என்ன நெறைய படங்கள்ல அவரோட படம் அவர் 4 படம் பண்ணியிருக்காரு. 4 படத்துலயுமே வந்து மேக்ஸிமம் சாங் நான் தான் பாடியிருக்கேன். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு பாடல்களா சிங்கராவும் என்ன அவரு நெறைய யூஸ் பண்ணியிருக்காரு. அவரு இப்ப இறந்ததுக்கு அப்புறம் என்ன மியூசிக் டைரக்டராவும் மாத்திட்டாரு. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணேன். அந்த படம் வந்து வெளி வரல. அது வருமான்னு தெரியல. ஸோ இது வந்து என்னோட அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் டெபியூ மூவி இன் தமிழ் சினிமா அப்படியா தான் இந்த படம் வந்து இருக்க போகுது. ஆ நெறைய ஒர்க் பண்ணியிருக்கோம் இந்த படத்துக்காக. கம்ப்ளீட் கதையோட தளம் வந்து ரொம்ப அழகான ஒரு பிளாட். கம்ப்ளீட் ஒரு பிளாட் நீங்க பார்ப்பீங்க, படம் பார்ப்பீங்க. எல்லாருமே அவ்வளோ உழைச்சிருக்காங்க. நம்ம விமல் சார், சிருஷ்டி மேம், அப்புறம் வந்து மஹிமா குப்தா, கபீர் சிங் சார், யோகி பாபு சார், ஜான் விஜய் சார் இந்த மாரி பெரிய முக்கியமான நட்சத்திர பட்டாளங்கள் இந்த படத்துல வந்து இருக்காங்க. நெறைய 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 ஒர்க் பண்ணியிருக்காங்க. கம்ப்ளீட் ஷூட் ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டீப் ஃபாரஸ்ட்குள்ள தான் வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. இந்த கூடலூர் தாண்டி, அப்புறம் வயநாடு, வாகமன் இந்த மாரி முக்கியமான இடங்கள்லாம் கம்ப்ளீட்டா ஷூட் பண்ணியிருக்காங்க. எல்லாமே வந்து எல்லாமே வந்து எஸ். யாஹ்! அண்ட் எல்லாமே வந்து எதுவும் சிஜி பண்ணாம எல்லாமே லைவ் லொகேஷன்ல தான் வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. முக்கியமா இந்த மாரி ஒரு நல்ல அந்த லைவ்லினஸ கொண்டு வரணும் கதைக்கு அப்படின்றதுக்காக வேண்டி எல்லாமே வந்து முக்கியமான லைவ் லொகேஷன்ல போயிருக்கு ஷூட் ஃபுல்லா. அண்ட் இது எல்லாத்தையும் தாண்டி இந்த இந்த படத்துல இருக்க யானை. ஸோ அவர் பேர் வந்து விஜய். யானையோட பேரு. ஆ அது மாரி தான். அவரு இப்ப நம்ம மனுஷங்க ஆக்டர்ஸ் நடிக்கிறாங்க. நம்ம கட்டு சொன்னா கட்டு ஓகே ஸ்டாப் பண்ணிடணும். ஆக்ஷன் சொன்னா நடிக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு தெரியும். பட் ஒரு யானை வந்து நீங்க முன்னாடி போனா முன்னாடி போகும். பின்னாடி போனா பின்னாடி வரும். கட்டுன்னு சொன்னா கட்டு. இப்ப நம்ம ஒரு அனிமலுக்கு முன்னாடி நீங்க ஏதோ ஒரு ஆயுதத்த தூக்கிட்டு ஓடுறீங்க அப்படின்னா, அது என்ன பண்ணும்? நம்மள அடிக்க வராங்கன்னு நெனச்சு நம்மள திரும்ப அடிக்கும் இல்லையா? ஆனா அந்த யானை என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, ஓகே இவங்க கேமரா வச்சு ஷூட் தான் பண்றாங்க. அதனால வந்து நம்மள எதுவும் பண்ண மாட்டாங்கன்னு தைரியமா நின்னு கேமராக்கு ஆக்டிங் குடுத்துருக்கு அந்த யானை. ஸோ அப்படி ட்ரெயின் பண்ணியிருக்காங்க அந்த யானைய. அந்த பாகன் அப்படி ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாரி ஆ கதையுமே வந்து ட்ரையாங்கிள் ஸ்டோரியா இருக்கும். ஸோ வால்யூம் 1 வந்து நம்ம டைரக்டர் சார் போட்டிருக்காரு. வால்யூம் 2 கண்டிப்பா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 12ஆம் தேதி நீங்க எல்லாம் குடுக்குற ரெஸ்பான்ஸ் வச்சு தான் வால்யூம் 2 நாங்க என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறது இருக்கு. அண்ட் ஒரு நல்ல மனிதர் எடுத்த நல்ல கதை, நல்ல படம் அப்படின்னு சொல்லலாம். தினேஷ் கலைசெல்வன் மாதிரியான ஒரு டேலண்ட்
அது எல்லாமே தாண்டி ஒரு முக்கியமான விஷயத்துல நல்ல மனிதர் அவர். நம்ம இதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, இது அதை காட்டுங்க பார்ப்போம், அதை பார்த்தா தான் நான் உங்களுக்கு டிசைட் பண்ண முடியும்னு இன்னைக்கு கம்ப்ளீட் அந்த ஃபேமஸ் ஓரியன்டா தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எல்லா விஷயங்களும் அந்த பிரபலங்களை அடிப்படையா வச்சுதான், எவ்வளவு பிரபலமா இவர் இருக்காருன்றதை வச்சுதான். ஒரு ஒரு அதாவது மியூசிக் டைரக்டரா எந்த பிரபலமே இல்லாத ஒருத்தர், இதுக்கு முன்னாடி பெருசா எந்த ப்ராஜெக்டும் ரிலீஸ் ஆகல, இண்டிபெண்டன்ட் சிங்கர்ஸ் வரைக்கும் குட்டி குட்டியா தான் பண்ணியிருக்கோம். அது வந்து பெரிய ரீச்க்கு உண்டான விஷயங்களாகவும் இருந்ததில்லை. அப்படின்னு இருக்கும்போது ஒருத்தர் வந்து இந்த மாதிரி நான் உங்ககிட்ட இந்த இது ப்ராஜெக்ட் கொடுக்குறேன் பிரதர், நீங்க பண்ணிடுங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே எனக்கு ஃபோன் வந்தது. ஃபோன் வந்தப்போ நான் என்ன நினைச்சேன், அவர் வந்து என்ன பாடுறதுக்கு கூப்பிடுறாரு அப்படின்னு நினைச்சேன். பிகாஸ் அவர் ஸ்டேட்டஸ்லாம் நம்ம பார்ப்போம் இல்லையா, படம் பண்ணிட்டு இருக்காங்கன்றது எனக்கு தெரியும். அந்த படத்துல நம்ம பாடுறதுக்கு கூப்பிடுறாரு அப்படின்னு தான் நான் நினைச்சு ஃபோன் எடுத்தேன். அன்னைக்கு ஈவினிங் உங்களை மீட் பண்ண முடியுமான்னு சொல்லியே வந்தாரு. வந்துட்டு இந்த மாதிரி ஆர்ஆர் பண்ணணும். ஆர்ஆர் பண்ணுமா, என்ன பிரதர் இப்படி சொல்றீங்கன்னு. ஆமா ஆர்ஆர் பண்ணணும், நீங்க பண்ணுவீங்கல்ல, நான் கண்டிப்பா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுது ஃபர்ஸ்ட் 7 ரீல கையில கொடுத்துட்டு அவர் சொன்ன விஷயம், சீக்கிரமா பண்ணி முடிச்சிருங்க பிரதர்ன்ட்டு போயிட்டாரு. அதாவது நீங்க இதுக்கு முன்னாடி பண்ண ஏன்னா ப்ராஜெக்ட் காட்டுங்க பிரதர்லாம் அவர் என்கிட்ட கேட்கல. ஸோ எடுத்தோடனே கையில கொடுத்து நீங்க பண்ணுங்க பிரதர் அப்படின்ட்டு போயிட்டாரு. எனக்கு ஃபர்ஸ்ட் ஷாக் ஆயிடுச்சு, என்ன நம்மள நம்ப, ஏன்னா நம்மள ஒருத்தர் பெருசா நம்பும் போது நமக்கு பயமும் ஜாஸ்தியா வந்துடும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இருக்கும். ஸோ அப்படி இந்த ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணும். ஃபர்ஸ்ட் 2 ரீல் வந்து சொல்லிட்டு 2 ரீல் பார்த்துட்டு நம்ம டிசைட் பண்ணிக்கலாம்னு ஃபர்ஸ்ட் 2 ரீல் பண்ணும்போதே அவர் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டு, ஓகே நம்ம கம்ப்ளீட்டா அந்த ரீலை ஃபுல்லாக முடிச்சுக்கலாம் அப்படின்னு. ஒரு கேரக்டருக்குமே வந்து ஒரு ஸ்கோர் வந்து கொடுத்துருக்கோம் இந்த படத்துல. ஒரு கேரக்டருக்குமே வந்து முக்கியமான ஒரு ஸ்கோர். அந்த ஸ்கோர் வந்து கண்டிப்பா வந்து இப்போ ஜான் விஜய் சாருக்கா இருக்கட்டும், இல்ல விபர் சாருக்கா இருக்கட்டும், இல்ல சிருஷ்டி மேம்கா இருக்கட்டும், அந்த ஸ்கோர் அடுத்து கொஞ்ச நாள்ல அவங்க வரும்போது போடுற பிஜிஎம்மா இருக்கும்ன்றதுல பயங்கர கான்ஃபிடென்ட் எனக்கு இருக்கு. அது வந்து என்னோட மியூசிக் மேல இருக்க கான்ஃபிடென்ட். அண்ட் அதை தாண்டி கதையுமே அந்த அளவுக்கு அமைஞ்சு வந்திருக்கு, படமுமே அந்த அளவுக்கு வந்து அமைஞ்சு வந்திருக்கு. 12ஆம் தேதி வந்து ரிலீஸ் ஆகுது. நீங்க எல்லாருமே உங்களோட சப்போர்ட் வந்து கொடுக்கணும் அந்த படத்துக்கு. அண்ட் மக்களாகி உங்ககிட்ட நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறது என்னன்னா, எங்களை மாதிரி கலைஞர்கள் மேல வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறோம். சாதாரண கஷ்டம் கிடையாது. சிரிச்சுக்கிட்டு சொல்ற கொஞ்சம் கொஞ்சம் விட்டீங்கன்னா கண்ணீர் மல்க நான் சொல்ல வேண்டியிருக்கும். ரொம்ப ரொம்ப கஷ்டம். என்னன்னா நீங்க வந்து குடும்பத்தை பார்க்கணும், சம்பாதிக்கணும். அது ஒரு 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 ஆணா பிறந்துட்டா இருக்கக்கூடிய மேஜர் ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு என்னவா இருக்கும்னா, கம்ப்ளீட்டா குடும்பத்தை டேக் ஓவர் பண்ணணும். அவங்களுக்கு உண்டான செலவுகளை பார்க்கணும், வீட்டு வாடகை கட்டணும், அது இதுன்னு நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இந்த பிரச்சனைகள்லாம் தாண்டி ஒரு ஆண் வந்து முன்னாடி வந்து ஒரு விஷயத்தை கொண்டு வந்து சேர்க்கறது, இது ஆண் பெண்ணுன்னு நான் சொல்ல வரல, மேஜரா இப்ப நான் ஆணா இருக்கிறதுனால என்னோட சைடு பிரச்சனைன்றதுன்னு நான் சொல்றேன். ஸோ அது வந்து கொண்டு வந்து சேர்க்கணும், ஒரு இடத்துல வந்து உட்காரணும் அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய விஷயமா இருக்கு. மக்கள் வந்து சின்ன சின்ன படங்கள், பெரிய பெரிய படங்கள்னு பார்க்காம படங்களை வந்து படங்களா பார்த்து அதுக்கு உழைப்பு என்ன போட்டிருக்காங்களோ அதுக்கு உண்டான ஊதியத்தை வந்து மக்கள் கொடுத்தாங்கன்னா, நாங்க எங்களை மாதிரி குடும்பங்கள் நிறைய பேர், அதாவது லட்சக்கணக்கான குடும்பம் இருக்கோங்க. நான் என்னோட குடும்பம் பத்தி பேசல, இந்த மாதிரி லட்சக்கணக்கான பேர் இருக்கும். அந்த லட்சக்கணக்கான குடும்பத்தை வாழ வச்ச ஒரு புண்ணியமும் வந்து நம்ம மக்கள் எல்லாருக்கும் சேரும். ஸோ உங்ககிட்ட நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறது, நீங்க இந்த படம் தானே எதுக்கு நம்ம போய் பார்க்கணும்னு பார்க்காதீங்க. அந்த படத்துல என்ன உழைப்பு நாங்க போட்டிருக்கோம், அதுக்கு நீங்க கண்டிப்பா வந்தீங்கன்னா நாங்க ஏமாத்த மாட்டோங்க. நீங்க கண்டிப்பா நாங்க ஏமாத்த மாட்டோம். ஏன்னா நாங்க உண்மையான உழைப்பை போட்டு தான் அந்த இடத்துக்கு கொண்டு வரோம். நாங்க அந்த ஏமாற்றத்தை உங்களுக்கு கண்டிப்பா கொடுக்க மாட்டோம். நீங்க வந்து பாருங்க, பார்த்துட்டு நல்லா இல்லடா ஏன்டா இப்படி பண்ணிருக்கேன்னு எங்களுக்கு செவில் மேலே அரைஞ்சா கூட பரவாயில்ல. ஆனா வந்து பார்த்துட்டு நீங்க சொல்லுங்க. ஏன்னா நீங்க வந்து பாக்குற நீங்க வாங்குற அந்த ஒரு டிக்கெட்டோட காஸ்ட் வந்து என்னோட வீட்டோட ஒரு வேளை சாப்பாட்டோட நீங்க கொடுக்குற இது மாதிரி பணம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். நீங்க அப்படி வந்தீங்கன்னா நாங்க எல்லாருமே இன்னும் வளர முடியும், நிறைய உழைப்பும் போட முடியும், நிறைய அதுக்கேற்ற உத்வேகமும் எங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு எல்லாத்துக்கும் நீங்க எல்லாருமே தான் சப்போர்ட் பண்ணணும். ஸோ December 12th வேர்ல்டு வைட் வந்து மகாசேனா ரிலீஸ் ஆகுது. நீங்க எல்லாரும் வந்து உங்க குடும்பத்தோட வந்து படத்தை பார்க்கணும். படத்தை பார்த்து மியூசிக்ல கண்டிப்பா நான் உங்களை ஏமாத்த மாட்டேன், நான் கான்ஃபிடென்ட்டா சொல்றேன். நீங்க எல்லாரும் படத்தை பார்த்துட்டு உங்களோட ரிவ்யூ சொல்லுங்க. நான் சொல்லணும்னு நினைக்கிறது ஒரே ஒரு விஷயம் தான். இப்போ உதய் சொன்னபடி டேலண்ட் எங்க இருக்கோ அது வந்து கண்டிப்பா வளரணும். அவர் கேட்க வந்த இந்த கான்டெக்ட் அதுதான் நான் நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து வாய்ப்புகளே யார் பாப்புலரா இருக்காங்களோ அவங்களுக்கு தான் போய் சேருது. அந்த பாப்புலாரிட்டிக்கு இன்னைக்கு வேல்யூ எல்லாம் போயிடுச்சு. ஏன்னா திடீர்னு ஸ்கிரீன்ல வந்து ஒரு இன்ஸ்டாகிராம்ல பேன்னு ஒரு நடிப்பை போட்டு, நான் பெரிய நடிப்பு பேர் சொன்னாலே உங்களுக்கு தெரியும் யாருன்னு, ஏதாவது உசுரை கொடுத்து ஒரு கம்போஸ் பண்ணி அவ்வளோ அழகா பாடி 20-25 வருஷமா அந்த குரல் வளத்தை வளர்த்துக்கிட்டு பாடுறவனோட வீடியோ இன்னைக்கு வந்து வைரல் ஆகுறது கிடையாது.
பைத்தியக்கார மாதிரி வந்து நின்னுன்னு இஷ்டத்துக்கு பண்ணிட்டு நான் இவன் பேரை சாப்பிட்றேன், ஏக்கு வந்து ஆப்பிள் சாப்பிட்றேன், எண்ணுக்கு வந்து நேத்தி வச்ச சோறை சாப்பிட்றேன். இவங்களதான் இன்னைக்கு வந்து பாராட்டுற உலகம் இது. ஆக்சுவலா இது வந்து நல்ல ஒரு ட்ரெண்டே கிடையாது, டு பி வெரி ஆனஸ்ட். ஏற்கனவே ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு ஒண்ணு வந்து நம்ம வேலையெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. இது தாண்டி இந்த மாதிரி 4 பைத்தியங்க வேற அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அவங்களுக்கு கிடைக்கிற ஃபோக்கஸ் வந்து நெஜம் டேலண்ட்ஸ்க்கு போய் சேர்றது இல்லைங்கிறது ஆனஸ்டா சொல்றேன். நான் பயப்படவே வேணாம், எனக்கு வைத்தறிச்சலா இருக்குது. ஏன்னா எவ்வளோ வாட்டி நான் உதயோட பியூட்டிஃபுல்லான சாங்ஸ் எல்லாம் வந்து இன்ஸ்டாகிராம்ல போட்டு பார்த்துருக்கிறேன். நான் அனுப்பு 1000 பேருக்கு, நான் அமிச்ச 1000 பேர் கூட பார்க்க மாட்டான், அந்த வியூ 1000 கூட வராது, 500 600. அவ்வளோ அழகா பாடுவோம். எங்களோட டீம்ல எல்லாருக்குமே ஒரே ஒரு எண்ணம் தான் இருக்கும், இவ்வளோ டேலண்ட் இருக்கு, ஏன் இன்னும் வெளில வரல அப்படிங்கிற ஒரே ஒரு எண்ணம் தான். அவன் சொன்ன ஒரு விஷயம், நாங்கள் ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னு ஒண்ணுமே கிடையாது. ஆனஸ்டா நான் சொல்றேன், எனக்கு அவன் கூட பிறந்த தம்பி இல்லை, ஆனா கூடவே இருக்க போற தம்பி லைஃப் ஃபுல்லா, அவ்வளவுதான். ஸோ அந்த ஒரு ஃபீலிங் எனக்கு அந்த வந்து 2020 தான் மீட் பண்ணோம், அப்பவே வந்துடுச்சு. என்னால முடிஞ்சது, நான் என்கிட்ட நான் ஒன்றும் பெரிய பணக்காரலாம் கிடையாதுங்க. நான் அவன் சொன்னதுல வந்து அவ்வளோ ஏழையா குடும்பம் இல்லைனாலும் நாங்களும் ஒன்றும் பெரிய அப்படியே வசதி இருக்கிற குடும்பம்லாம் இல்லை. சத்தியமா இந்த ஸ்டுடியோஸ்லாம் அமைச்சது வந்து கடன் வாங்கி தான். அதுக்கு இன்னி வரைக்கும் நாங்கள் வட்டி பே பண்ணிட்டு இருக்கோம். என்ன பிரைவேட் லிமிடெட் கம்பெனியா அதை ரெஜிஸ்டர் பண்ணதுனால அந்த வட்டிக்கு பேர் மட்டும் வேற, டிபெஞ்சர் இன்ட்ரெஸ்ட்னு பேர், அவ்வளவுதான் வித்தியாசம். ஆனா ஒரு முக்கியமான சந்தோஷம் என்னன்னா, கடைசியில எல்லா கனவுகளும் ஒரு நாளைக்கு மெய்ப்படும்ல, அது ஆரம்பிச்சிருக்குன்ற நம்பிக்கை எங்களுக்கு கண்டிப்பா இருக்கு. அவர் சொன்னதுதான் நானுமே சொல்றேன். உண்மையான டேலண்ட்ஸை தயவு செஞ்சு வளர்த்து விடுங்க. இந்த ஃபேக்க திடீர் ஓவர் நைட்ல பாப்புலர் ஆறவன் அவன்லாம் மிஞ்சி போனா 4 மாசம் 5 மாசம் 6 மாசம் இருப்பான், அப்புறம் இன்னும் வந்துருவான். உண்மையான டேலண்ட் தான் லைஃப் லாங் இருக்கும், அதை வளர்த்து விடுங்க. கேரண்டீடா சொல்றேன், ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸா அமேசிங் டேலண்ட் உதய் மாதிரி நிறைய பேர் இருக்காங்க இன்னும், அவங்க எல்லாரும் வரணுங்கிறது தான் என்னோட ஆசை. சொந்த கதை சோகதையெல்லாம் உருவமா சொன்னீங்க. ஆனா மகாசேனாவே முதல் படத்தை திரட்டிட்டு வரீங்க, அது இதுதான் உங்க வெளியே முதல். இதை எப்படி பாக்குறீங்க? இந்த மாதிரி நண்பர்கள் தான் காரணமா? அப்புறம் அதே மாதிரி இந்த படத்துல வந்து ஏற்கனவே ஒரு மியூசிக் தான் உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த பாடம் இருந்தாருங்க, அது 2 சாங் பண்ணிருந்தாருங்க, அந்த சாங் இருக்கா? ஆமாங்க, அந்த பாட்டும் படத்துல மொத்தம் வந்து படத்துல 3 பாடல் இருக்குங்க. 3 பாடல் இருக்கு. 3 பாடலோட டியூனுமே வந்து பிரவீன் தான் பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு நான் இப்போ நம்ம ஆடியோ லான்ச்ல கூட நான் பண்ண விஷயம் அதுதான். நான் பாடுறதுக்கு முன்னாடி இந்த பாட்டை நான் ட்ரிபியூட் பண்றேன் பிரவீனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஒரு ஃப்ரெஷ் மியூசிக் டைரக்டர் வரும்போது இன்னொரு மியூசிக் டைரக்டர் இருக்காரு அப்படின்னா நமக்கு அந்த வாய்ப்புகள் நம்ம பேர் பெருசா வெளியே வராதோ அப்படின்ற பயம் இருக்கும் இல்லையா? அந்த பயம் எனக்கு இல்லை. ஏன்னா அவர் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவர் இறக்கும் பொழுது நான் அவருக்கு பெருசா எதுவும் என்னால பண்ண முடியல. இந்த ஒரு படம் வந்து அவரோட பாடல் வச்சு நான் பண்ணும்பொழுது அவருக்கு அது பெரிய, அவர் எங்க இருந்தாலும் அதை பார்த்து சந்தோஷப்படுவாருன்ற ஒரு 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 சந்தோஷம் எனக்கு இருக்கு. அதனாலதான் வந்து ஃபர்ஸ்ட் இப்ப நீங்க பேனர்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவர் பேர் தான் மியூசிக் ஏ பிரவீன் குமார்னு போட்டிருக்கோம். பேக்ரவுண்ட் ஸ்கோர்னு போட்டு தான் என் பேர் பெற்றிருக்கோம். பாடல்களும் நான் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஃபுல்லா நான் பண்ணினேன். ஆமா, பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஃபுல்லா நான் பண்ணினேன். பாடல்களும் நிறைய அரேஞ்ச்மெண்ட்ஸ் நான் தான் பண்ணினேன். ஆனா அவர் பேர் கண்டிப்பா அவர் பேர் இருக்கணும் அப்படின்றதுனால நாங்க ரொம்ப கான்பிடென்டா இதுவா வச்சிருக்கோம். அந்த பாட்டோட டியூன் வந்து கம்போஸ் பண்ணது, ஆமா, அது கம்போஸ் பண்ணது நம்ம அவர் பிரவீன் குமார் தான். அந்த பாட்டோட இனிஷியல் கம்போஸ் பண்ணிருக்காரு. நான் சந்தோஷமா பாடலாம் சார். யார் இங்கு வாழணும், யார் இங்கு மாலனும், யார் என்று யாரிடம் யார் கேட்பது, யார் ஆசையாகினும் யார் திசையாகினும் அவன் ஆசை நெஞ்சிலே யார் ஏற்பது. யாழீஸ்வரா யாழீஸ்வரா யாவுக்குமே நீஸ்வரா, சேனாவன் சேயோனவன் சேரும் இடம் யாழி சிவன். யார் இங்கு வாழணும், யார் இங்கு மாலனும், யார் என்று யாரிடம் யார் கேட்பது. ஸோ இந்த பாட்டை வந்து பாடினவர் வந்து நம்ம வி மகாலிங்கம் அண்ணா தான் வந்து பாடியிருக்காரு அந்த பாட்டை. இதை டியூன் கம்போஸ் பண்ணது வந்து பிரவீன் வந்து கம்ப்ளீட்டா கம்போஸ் பண்ணிருக்கேன். இதுக்கு அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஃபுல்லா மட்டும் தான் நான் சப்போர்ட் பண்ணிருக்கேன். இந்த பாட்டு பாடி இருக்கீங்க, யூடியூப்ல யூஸ் பண்ணிக்கலாமா? ஒரு சின்னதா ஒரு மியூசிக் கேட்டா வந்து என்ன பேச மாட்டீங்க, வளர்ந்த பிறகு காப்பிரைட்லாம் போட்டுறீங்க. யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணக்கூடாது சார். இது வந்து காப்பிரைட்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம இப்போ ஒரு சேனலுக்கு கொடுத்துருக்கோம்ல சார், அவங்க மேஜரா டிசைட் பண்றதுதான். ஆமாங்க, சரிங்களா? நாங்க இதை யூஸ் பண்ணாம யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா நீங்க அவங்க கிட்ட வந்து மியூசிக்கை கம்போஸ் பண்ணி நாங்க வந்து போட போறது கிடையாது, வெறும் பாட்டா தான் போட. ஆமாங்க. சரி, யூஸ் பண்ணா நீங்க காப்பி போடுவீங்களா?
இல்ல நான் போட மாட்டேன் சார். நான் ஏன்னா எனக்கு நீங்கலாம் பாடணும், நீங்கலாம் கூட சேர்ந்து பாடணும்ன்றது தான் அந்த மெயின் நோக்கமா இருக்கு. நான் கம்ப்ளீட்டா நான் என்னோட சைடுல இல்ல. மேபி சேனல்ல அவங்க போடுவாங்களான்றது எனக்கு தெரியல. அவங்க கிட்ட நம்ம சரி போடாதீங்க. சாய் அபித்கர் மாதிரி ஒரு ஒரு ஸ்டார்ட் அப் மியூசிக் டைரக்டர் ஒரு படம் தான் பேசிக்கா ரிலீஸ் ஆயிருக்கு வச்சுக்கோங்க இது வரைக்கும். ஆனா அவருக்கு அடுத்தடுத்த படங்கள் வந்து அவ்வளவு படங்கள் இருக்கு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? பாசிட்டிவா பாக்குறீங்களா நெகட்டிவா பாக்குறீங்களா? இல்ல சார், அந்த விஷயத்த நீங்க பாத்தீங்கன்னா இப்போ சாய் அபியங்கர் மாதிரியான பீப்புள் வந்து அவங்க டேலண்ட் இல்லாமலாம் யாரும் வர முடியாது சார். இப்போ நம்ம என்ன சொல்றோம், அவங்க பேரண்ட்ஸ் சைட்ல சப்போர்ட் இருக்கு, ஃபேமிலி சைட்ல சப்போர்ட் இருக்கு, இண்டஸ்ட்ரியில் ஆல்ரெடி எல்லாம் தெரியும் அப்படின்னு நீங்க சொன்னாலுமே வந்து அவருமே வந்து அடிஷனல் மியூசிக் டைரக்டரா அடிஷனல் கம்போசரா எல்லாருக்கையும் ஒர்க் பண்ணிருக்காரு. நம்ம ஹாரிஸ் சார்ல இருந்து ஏஆர்ஆர் சார்ல இருந்து எல்லாருக்கிட்டையுமே அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. அப்படி இருந்துதான் அவர் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. ஸோ அவருக்கு டேலண்ட் இல்லாம இல்ல, மேபி அவருக்கு உண்டான வாய்ப்புகள் அவருக்கு கைகள்ல ஈஸியா கிடைக்கிற மாதிரி இருந்திருக்கலாம். அவ்வளவுதானே தவிர்த்து டேலண்ட் இல்லைன்னா அந்த இடத்துல கண்டிப்பா நிக்க முடியாது. அந்த விதத்துல எனக்கு அது சந்தோஷமாவும் இருக்கு. நமக்கும் அது ஒரு நாள் அமையும். நமக்கு அமையாம இருக்க போறதுல, ஏன்னா நம்ம மியூசிக்கு உண்மையா இருக்கும், நம்மளோட தொழிலுக்கு உண்மையா இருக்கும். அதுக்கு உண்மையா நம்ம என்ன பண்ணணும்னு பாக்குறோம். நீங்க ரொம்ப அம்மாவுக்கு உண்மையா இருந்தீங்க. அம்மா சாங் எதுவும் போடுறாங்க இந்த படத்துல இருக்கா? இந்த படத்துல வந்து ஒரு பொண்ணு சாங் இருக்கு சார். அம்மா சாங் இந்த படத்துல கிடையாது. இந்த படத்துல வந்து ஒரு பொண்ணு அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்ட்ல. ஆமாங்க. நிறைய பேசுறீங்க. அந்த மாதிரி சகோதரரை பத்தி சொன்னீங்க. ஆமா. அதெல்லாம் சென்டிமென்ட் சாங்லாம் ரொம்ப குறைஞ்சிருச்சு. இல்ல, அடுத்த படத்துல நாங்க பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு அம்மா சாங் ஒண்ணு இருக்கு அடுத்த படத்துல. அது சீக்கிரமா வரும். இது உங்களுக்கு சம்பந்தமான ஒரு கேள்விதான். சொல்லுங்க. உங்க படம் சம்பந்தப்பட்டது. சரிங்க. இந்த சின்மை ஒரு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்க. அது நியாயமா? நம்ம ரொம்ப நியாயம் இருப்போம்னா ட்விட்டர்ல மட்டும் பேசுவாங்க. ஆனா பண்ணிட்டு இருக்கு ஒரு மியூசிக் டைரக்டர், அதாவது ஜிப்ரான் மாதிரி ஒரு மியூசிக் டைரக்டர் போய் கம்போஸ் பண்ணி பண்ண பிறகு யாரோ சிலர் கருத்து தெரிவிச்சாங்கன்னா நீங்க ஜாதி படங்கள் எல்லா சைட்லயும் எடுக்கிறாங்க. எப்பயிலேருந்தே வந்துட்டு இருக்கு. ஆனா இந்த கோட்பாடுல எனக்கு உடன்பாடு கிடையாது. பாடி முடிச்சு காசை வாங்கிட்டு சொன்னா அவரு திருப்பி வேற ஆளை போட்டு எடுக்கிறாரு போகன்சி. அப்படி எடுக்கிறப்ப அவருக்கு செலவாகும்ல, அந்த சின்மையை ஏற்கணுமா இல்லையா? நீங்க அது சொல்லுங்க, நியாயமா? இதுக்கு என்ன ஒரு, ஏன்னா நீங்க ஒரு அப்கமிங் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். உண்மைதான். பொருளாதார ரீதியா இது பிரச்சனையான்னு கேட்டா ஆமாங்க. அது பொருளாதார ரீதியா வந்து இப்ப மறுபடியும் வந்து ஒரு பாட்டை வந்து ஒரு சிங்கரை வந்து பாட வைக்கிறோம், அதுக்கு மிக்ஸ் அண்ட் மாஸ்டரிங் ஒர்க் இருக்கு அப்படின்லாம் கேட்டீங்கன்னா அது வந்து நிஜமாலே ஒரு பிரச்சனையான விஷயம் தான். என்னோட கருத்து, ஏன்னா அவங்களுக்குள்ள என்ன வாக்குவாதம் இருக்கு, அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனைகள் இருக்குன்னு நமக்கு தெரியாது. என்னோட கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க பாட வர்றதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் பாட போறோம். அப்படின்னும் போது நம்ம அதை கான்சியஸா வேண்டாம், இப்ப எனக்கு இது வேண்டாம் அப்படின்னா நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். எங்களை மாதிரி இப்ப கம்போசர்களுக்கு அது ப்ராப்ளமா இருக்க போறது இல்லை. நம்ம முன்னாடியே நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்ப அவங்க பண்ணது சரியா தப்பான்ற விஷயம் விவாதத்தை கூட போகாம நம்ம பாடுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த விஷயம் தான் பண்ண போறோம் அப்படின்னு நம்ம கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். இப்போ ஒரு சின்ன விஷயம் சொல்லணும்னா, ஒரு கட்சி பாடலோட பாட போறோம் அப்படின்னா பாடும்போது லிரிக்ஸ் நம்ம கையில இருக்கு. கண்டிப்பா லிரிக்ஸை நம்ம பார்ப்போம். லிரிக்ஸ்ல தாக்கமான இடங்கள் என்ன இருக்கா நமக்கு தெரியும் இல்லையா? பாடுறதுக்கு முன்னாடி நமக்கு தெரியும். அப்பவே நம்ம இல்லைங்க இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா யாருக்குமே தாக்கங்கள் ஒண்ணும் கிடையாது. பாட்டு சூப்பரா இருக்கு. மோகன்ஜி படத்துக்காக மட்டுமே இது மாதிரி ஒரு விஷயத்த பண்றாங்களா? ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா அவங்க மீட் எதுவா இப்ப சோசியல் மீடியால வந்தாவே வந்து மீட் வந்து அவங்க அதான் பிரச்சனை ஸ்டார்ட் பண்ணி போவாங்க. இப்ப வந்து 2-3 பேர் வந்து கமெண்ட்ஸ் தவறான கமெண்ட்ஸ் கொடுத்ததுனால உடனே வந்து இது மாதிரி நான் பாடுறது தவறுன்னு சொல்றதெல்லாம் எந்த வித நியாயம்? பணம் வாங்கி பணம் வாங்கி கொண்டு இப்ப வந்து மோகன்ஜியே சொல்றாரு, என்னோட வருத்தம் என்னன்னா என்னோட ப்ரொடியூசருக்கு நான் உண்மையா இருக்க முடியலையே அப்படின்றாரு. இது எந்த விதத்துல செயல்படும்? இல்ல சார், இங்க நம்ம வந்து ஒரு காமன் ஆடியன்ஸா நம்ம பார்த்தோம்னா சார், இங்க வந்து ஜாதி ரீதிகளான பிரச்சனைகள் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு குட்டியா ஒரு விஷயம் நடக்குது. இல்ல சார், அது பாட்டுல இல்ல. ஆமா. பட் ஆனா அந்த மாதிரி விஷயங்கள் இருந்தது. அந்த தாக்கங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கு. ஆனா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் இங்க சொல்றேன் சார். பதிவு பண்றதுக்காக நான் சொல்லல. ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன்னா, இப்போ வந்து நான் வந்து நான் பிராமின், இவர் வந்து பிராமின். நாங்க 2 பேரும் சேர்ந்து தான் கம்பெனி ரன் பண்றோம். சரிங்களா? இப்ப எனக்காக வந்து சப்போர்ட் பண்றது எனக்கு நான் பிராமின் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணணும். எனக்கு வந்து இவங்க தான் சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயமே இங்க இல்ல. எனக்கு சப்போர்ட் பண்றது யாருன்னா பிராமின்ஸ் தான். பிராமின்ஸ், முஸ்லிம்ஸ், கிறிஸ்டியன்ஸ் இந்த மாதிரி எல்லா சாரார்களும் இப்போ எனக்கு இந்த படத்துக்கு நான் உழைக்கிறதுக்கு முக்கியமான பங்கு வகிக்கிறதுல பிராமினும் இருக்காங்க, முஸ்லிம்ஸும் இருக்காங்க, கிறிஸ்டியன்ஸும் இருக்காங்க. ஏன்னா அவங்க எல்லாம் சேர்ந்துதான் எனக்கு ஸ்டுடியோ வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படின்னு பார்த்தா இங்க அந்த மாதிரி கோட்பாடுகளே வந்து
நம்ம பேச்சு வாக்குல நம்ம சொல்லிட்டு போறோம் சார். நம்ம இங்க என்ன நீங்க ஒரு ஜாதிய ரீதியா பாக்குறீங்களா அப்படிலாம் நம்ம சொல்றோம். உண்மைக்கு உள்ள வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி விஷயங்களே இல்ல சார். நம்ம இங்க எல்லாருமே சமம் அப்படிங்கிற கோட்பாடு நமக்குள்ள எல்லாருக்குள்ளயும் இருக்கு. அது ஏதோ ஒரு இடத்துல நம்ம ஒத்துக்கிறதுக்கு தயங்கிட்டு இருக்கோம். நம்ம அதை ஒத்துக்காம நம்ம அதை கன்ஃபர்ம் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஆமாங்க அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க. நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தாங்க. ஒரு முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸும் ஒரு இந்து ஃப்ரெண்டும் வந்து நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்த நிறைய விஷயங்கள்ல இருக்கு. நம்ம புராண கதைகள்ல பாக்குற ஐயப்ப சாமிக்கு இவர் பாபர் சாமி இருக்க மாதிரி, ராகவேந்திர சுவாமிக்கு வந்து ஒரு முஸ்லீம் வந்து இருக்க மாதிரி நிறைய நட்புகள் கூட நம்ம புராண கதைகள்லயுமே இருக்கு. சோ இங்க ஜாதி ரீதிகளான கோட்பாடுகள் நம்மளை தக்க வச்சுக்கிறதுக்காக பண்ற விஷயமா தான் இருக்கே தவிர்த்து அது வந்து உண்மைக்கு உள்ள இருக்கான்னு கேட்டீங்கன்னா அது இல்லன்னா எனக்கு என்னோட இல்ல சார். அவங்கள சொல்லல சார். அதாவது நான் காமனா சொல்லிட்டு இருக்கேன் சார். எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான், எல்லாருமே சமம் தான் இங்க அப்படிங்கிற கோட்பாடு தான் நல்ல அப்போ ஒரு மோகன்ஜி ஜாதி படமே எடுத்திருந்தாலும் இப்ப பாரஞ்சித்து மாறி சொல்றது எல்லாம் அந்த படம் தான் எடுக்கிறாங்க. இவங்க ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு எடுக்கிறாங்க, அவங்க எடுக்கிறாங்க. நீ ரெண்டாவது மோகன்ஜியை பத்தி நோண்டணும். அவரு இதுதாங்கிறத அவருடைய வலைதளம் எல்லாமே தெரியும். சிம்மையே இந்த வலை இதுல வந்து பயங்கரமா இருக்காங்க. அப்ப தெரியாமலா போயிருப்பாங்க. இந்த புத்தகம் பண்ண போறவங்களுக்கு பாடிட்டு நீங்க 2 பேரும் எதிர்ப்பு தெரிவிக்கணும்னு சொல்றது இவ்வளவு செலவு பண்ணி நீங்க சொல்றீங்க போராடி வந்துருக்கணும். அப்படிதான் ஜிப்ரான் வந்திருப்பாரு, அப்படிதான் மோகன்ஜி ஒரு கிரௌட் ஃபண்ட்ல தான் எடுக்கணும். அப்படிப்பட்டவருக்கு இந்த மாதிரி பாடி முடிச்சுட்டு பேசுறது தப்பு இல்லையா? நம்ம பண்ண தொழிலே மனம் வந்து நான் பாடின அத்தனை சாமி போட்ட தப்பு அப்படின்னு இப்ப சொன்னா அது எவ்வளவு தப்பா இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்குது சினிமா சொல்றது. அது வந்து பொருளாதார ரீதியா பண்ணிருக்க கூடாதுன்றது என்னோட கருத்தா இருக்கு சார். நான் பொருளாதார ரீதியா மட்டும் தான் பாக்குறேன், இந்த ஜாதிய ரீதியா நான் பாக்கல. ஏன்னா வந்து ஒரு பாட்டை நம்ம பாடிட்டு மறுபடியும் அந்த பாட்டை மறுபடியும் எடுக்கிறது அப்படிங்கிறது இன்னைக்கு சாதாரண விஷயம் கிடையாது சார். நிறைய செலவுகள் இருக்கு, அதுல நிறைய அவங்க இன்வெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு. அண்ட் ஒரு புதுசா வளர்ற ஒரு இசையமைப்பாளர்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு அது எவ்வளவு பெரிய டாஸ்கா இருக்கும். ஏன்னா எங்களுக்கு வந்து பட்ஜெட் நீங்க பெருசா கொடுக்கப்படுறது கிடையாது சார். அதாவது நீங்க நம்ம இப்ப வரும்போது நம்ம இப்ப பேர் சொல்ல பெரிய பெயர் சொல்ற மியூசிக் டைரக்டருக்குலாம் வந்து நீங்க என்ன பட்ஜெட் கோட் பண்ணாலும் அவங்க வந்து நம்ம கொடுக்கறதுக்கு தயாரா இருப்பாங்க. புதுசா வளர்ந்து வர ஒருத்தருக்கு வந்து நீங்க இதுதான் பட்ஜெட் அப்படின்னா அந்த பட்ஜெட்குள்ள நம்ம என்ன பண்ண முடியும் அப்படிங்கறத பார்க்கணும். இப்ப இந்த மாதிரி விஷயங்கள் எங்களுக்கு நடந்தா ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். நான் பொருளாதார ரீதியா தான் நீங்க சுத்துறீங்க. வேண்டாம், நான் தெளிவா ஒரு விஷயம் சொல்லிடுறேன். சின்மையை கூட நீங்க இணைந்து பயணிப்பீங்களா? உங்க படத்தை பாட்டு பாடுவீங்களா? ஏன்னா இந்த பிரச்சனை உங்களுக்கு மட்டும் வராது, மத்த எல்லாருமே வரும். பாட்டு பாடு வைப்பீங்களா, வைக்க மாட்டீங்களா? சார் அவங்க குரல் ரீதியா சொல்றேன் சார். நான் நீங்க மறுபடியும் என்ன ஒரு விஷயத்துக்கு தள்ளுறீங்க. நான் ரொம்ப கான்சியஸா இருக்கேன். நான் அவங்க குரல் ரீதியா தொழில் ரீதியா சொல்றேன் சார். தொழில் ரீதியா அவங்க வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி சிங்கர் சார். அவங்களோட குரல் வளம் அந்த மாதிரி ஒரு குரல் வளம் அவங்களே நடக்கல சார். அதே மாதிரி இளையராஜாவும் போட்டோ போட வேணான்றாரு. நாங்க என்ன கேட்ட கேள்வி என்னன்னா, நீங்க தெளிவான பதில் சொல்லிடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கு இல்ல, அவ்வளவுதான். இதை நான் அவங்க கிட்ட எப்படி சொல்றேன் சார்? இப்போ எனக்கு படத்துக்கு அவங்க குரல் தேவை அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இருக்குமோ நான் கண்டிப்பா அவங்களோட ஒர்க் பயணிக்கிறதுக்கு அவரு என்னைக்கோ ஏதோ ஒண்ணு பண்ணாரு அப்படின்னு சொல்லி கல்யாணத்துல போய் மாப்பிள்ளையும் பொண்ணு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவர் கொடுத்த கிஃப்ட வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பல வருஷம் கழிச்சு ஒரு கருத்து தெரிவிக்கிறாங்க. அப்ப இப்போ குரல் நல்லா இருக்கு அப்படிங்கிறதுக்காக ஒரு ஒரு சரியில்லாத நபருக்கு தொடர்ந்து நம்ம வாய்ப்பு கொடுத்தோம்னா அவங்க மேல போயிட்டே இருப்பாங்களா? அப்ப இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்ல. இதுக்கு நான் உங்களுக்கு என்ன பதில் சொல்றது எல்லாத்துக்கும் சம்பந்தம் இல்லாத விஷயத்துக்குலாம் வந்து கருத்து போடுவாங்க. அப்படிப்பட்ட ஒருத்தங்க சார் ஒரு தனிநபர் கருத்து அப்படிங்கறது அவங்களை பொறுத்து சார். நம்ம அதுல நம்ம இன்டர்ஃபியர் பண்றது எனக்கு எந்த அளவுக்கு சரியா இருக்கும்னு எனக்கு தெரியல. இப்போ அவங்க சொன்ன விஷயம் சரியா தவறான்றது அவங்களோட இடத்துல இருந்து பார்த்தா அவங்களுக்கு மேபி அது சரியா கூட இருந்திருக்கலாம். நமக்கு பாக்குற பார்வையில தானே இருக்கு அப்படின்றது. இப்ப நான் அவங்களோட கருத்துல நான் வந்து உள்கருத்து சொல்றது வந்து எவ்வளவு சரியா இருக்கும்னு எனக்கு தெரியல. டிசம்பர் 12 ரிலீஸ். என்ன காரணம் யார் ஃபிக்ஸ் பண்ணா 12? ஏன்னா அன்னைக்கு வந்து ரஜினி பர்த்டே, சரிங்களா? டோட்டலாவே வந்து ரஜினி வைபா தான் இருக்கு அன்னைக்கு. அன்னைக்கு உங்க படம் ரிலீஸ் ஆகுனா எந்த அளவு ஏற்படும் சார்? நாங்க இன்னைக்கு தலைவரோட ஃபேன் வந்து எல்லாருமே தலைவரோட ஃபேன் தான் சார். இங்க உட்காந்துருக்க நாங்க எல்லாருமே தலைவரோட ஃபேன் தான். அன்னைக்கு தலைவர் படம் ரிலீஸ் ஆகலையே சார். ரிலீஸ் ஆகும் சார். படையப்பா ரீலீஸ் சார். என்னோட படம் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் சார். அவர் ஒரு மகாசனா, இது ஒரு மகாசனா, அவ்வளவுதான் சார்.
ஸோ அன்னைக்கு அந்த டேட்டை செலக்ட் பண்ணதுக்கான காரணம் அதுதான் சார். அன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு நாளா இருக்கும். அண்ட் வந்து டிசம்பர் வந்து ரொம்ப சென்னையில ரொம்ப பாராட்டப்படுற ஒரு மாசம் சார். ஒண்ணு வந்து தலைவரோட பிறந்த நாளைக்கு, இன்னொன்னு வெள்ளத்துக்கு ஃபிளட் வந்துடும். இந்த படம் ஃபிளட் மாதிரி வந்துடும் சார். அடுத்த வருஷத்துல இருந்து 2026ல இருந்து 3 விஷயமா பார்க்கப்படும் சார். அந்த மாதிரி ஒரு விஷயமா இருக்கும். இது சின்ன ஒரு கேள்விதான் சார். சொல்லுங்க. யானைக்கு வந்து விஜய் பேர் வந்து என்ன காரணம்? ஏன்னா படம் இப்போ 2 இயர்ஸ் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க. அப்பதான் அவர் வந்து கட்சியும் ஸ்டார்ட் பண்ணாரு. சோ இது மாதிரி வச்சு அந்த டைம்ல வந்து ஓடிடும் சார். சூப்பரா இருக்கு சார் இந்த கண்டென்ட். இது தோலாம போச்சு சார். சார் யானை வந்து அந்த யானைக்கு வந்து 20 வயசு சார். அந்த யானைக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி விஜயன் பேர் வச்சுட்டாங்க. இப்ப அது அந்த யானை பேரு படத்துல விஜய் நினைச்சு இல்ல 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 படத்துல கிடையாது. அந்த யானையோட உண்மையான பேர் சொல்றேன். படத்துல அந்த யானைக்கு பேரு சேனா. சரிங்களா? 20 வருஷம் முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடி வச்சுட்டாங்க. அன்னைக்கு இது கட்சி ஆரம்பிக்கல இருக்காங்க. ஆமா ஆமா மகாசேனா. தேங்க்யூ சோ மச். எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. வந்து டிசம்பர் 12 வேர்ல்ட் வைட் வந்து படம் ரிலீஸ் ஆகுது. நீங்க கொடுக்குற சப்போர்ட் வச்சுதான் அடுத்தடுத்து எங்களோட கால்கள் எப்படி ஊனப்படுது அப்படிங்கிறது இங்க வந்து நிறுவப்படும். ரொம்ப ரொம்ப நன்றி. The phone.